ஹாய்டா. மாஃபியா. ஓகே, பூனை பார்லேருந்து அப்படி பார்த்துடலாம். நீங்கள் பெட்டில் படுத்துட்ருக்கீங்க. சிக்கி அடிச்சதோ பயங்கரமாக வலிக்குதோ ஒரு ஆப்போசிட்டில் திரும்பிக்கிட்டு வயிற்றில் ஈட்டி மிதிச்சிருப்பான் இல்லையா, அதோடவே அமைதியாக படுத்துட்ருக்க. இந்த சைடு உங்கள் அக்கா திரும்பி படுத்துட்டு உங்களுக்கே அந்த சவுண்டு கேட்காத மாதிரி அவள் அழுதுட்ருக்கா. அவள் லைஃபே போயிடுச்சா அப்படி திங்க் பண்ணுறா. பிகாஸ் யாருன்னே தெரியல. அவள் லைஃப்குள்ளே வந்தா, கிஸ் பண்ணா, கல்யாணம் பண்ணிட்டா. யாருன்னு தெரியாத பர்சன் கூட மேரேஜ் ஆயிருக்கு. அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆனால் அது அவள் லைஃப்குள்ளே நடந்திருக்கு. யாருக்குமே இந்த மாதிரி நடக்காதுல்ல அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டுருக்கா. தாலியை கையில் பிடிச்சிட்டு தேம்பி தேம்பி அழுதுட்ருக்கா. யார் நீ? எங்க இருக்க? என்ன பண்ற? நீ கிரிமினலா இல்லை போலீஸா? எப்போ வந்தாலுமே உன்கிட்ட கன் இருக்கு. உன்னை பார்த்தாலே பயமா இருக்கு. உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல. பட் கையை இறுக்கமா மூடிட்டா. நீ என்னோட புருஷன். எப்படி ஏத்துக்கிறதுன்னு தெரியல. இந்த மாதிரி யார் லைஃப்லயுமே நடக்காது. என் லைஃப்ல நடத்துருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன பண்றது? கண்ணை மூடிட்டு அழுதுட்டு இருக்கா. சவுண்டு கேட்காதம. இந்த சைட் நீங்க வயிறு வலிக்கிட்டோ சிக்கி மிதிச்சிருப்பா இல்லையா, ரப் பண்ணிட்டேன். டேப்லெட் போட்டுமே வயிறு வலிக்குது. உங்கள் கை எடுத்து ஸ்டொமக்கை ரப் பண்ணும்போது உங்கள் கையுமே வலிக்குது. ஷோல்டர் கிட்டலாம் அடிபட்டுருக்கு. அப்படியே 2 பேரும் படுத்து தூங்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே உங்கள் அக்கா பாத்ரூமில் இருக்கா, குளிச்சிட்ருக்கா. நீங்கள் கீழே போயிட்டீங்க, ஹாலில் இருக்கீங்க. என்னடியதா இதெல்லாம் வேண்டாம். ஏதாவது ஒரு சின்ன கம்பெனியாக இருந்தாலும் போதும், நீ ஒர்க் போன்னு சொன்னா போலீஸாக தான் அவன். என்னடி இதோ, நீ ஒரு பொம்பளை பொண்ணு இந்த மாதிரி அடி வாங்கிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்க. மா, சின்ன ஆக்சிடென்ட்மா. இது ஆக்சிடென்ட். என்னால் இது நம்ப சொல்கிறேன். அமைதியா காஃபி குடிச்சிட்டே இருக்கீங்க. உங்கள் அம்மா திட்டிகிட்டே இருக்காங்க. இந்த டைம் ஜியா ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த தாலியை உள்ளே போட்டு கவர் பண்ணி பின் பண்ணி அம்மா கத்துறாங்க இல்லையா, அந்த சவுண்டு கேட்குது. வெளில வரா. ஜியா, உனக்கு தெரியுமா இது ஆக்சிடெண்ட்டா? அவ உங்களையும் பார்க்குறா, உங்கள் அம்மாவையும் பார்க்குறா. என்னடி பார்க்குற? ஆக்சிடெண்ட்டா இது? நீ டெஸ்ட் பண்ணியா? இவ்வளோ பாரு, இது ஆக்சிடெண்ட்டா? மா, அது அவ பேசுவரா. நீங்கள் வேண்டாம் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி கண்ணை கட்டிடுறீங்க. ஆமாம்மா, ஆக்சிடெண்ட் தான். ஆக்சிடெண்ட்டா? எனக்கு பார்க்கும்போதே தெரியுதோ இது ஆக்சிடெண்ட் இல்லை. தவடிய பத்தியா யாரோ வரைஞ்ச மாதிரி இருக்கு. கை தடம் கூட போல. இது ஆக்சிடெண்டா? என்ன பேசுன்னு தெரியல. அவ்வளோ சைலண்டா தான் இருக்கா. நீங்களும் சைலண்டா தான் இருக்கீங்க. 2 பேரும் ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன பண்றீங்கன்னு தெரிய மாட்டேங்குதா. முன்ன மாதிரி உங்ககிட்ட பேசவே முடியல. பிகாஸ் நீங்க ஏன் பண்றீங்க, வேலைக்கு போறீங்க. நீங்க அடல்ட் ஆயிட்டீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும். உங்களை கேர்லெஸ்ஸா விட்டது தப்பு தான். உங்க கூட பேச டைம் ஸ்பெண்ட் பண்ண எனக்கு டைம் கிடையாதா அப்படின்னு கத்திட்டே இருக்காங்க. உங்கள் அக்காவுமே வந்து உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டா. கொஞ்ச நேரம் கத்திட்டு அவங்க போயிட்டாங்க. உங்கள் அக்கா திரும்பி உங்களை பார்த்தா. ஏன்டி ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தா? தெரியல, எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது. என்னால் ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்க முடியல. சரி, ஓகே, டேப்லெட் எழுதி கொடுக்குறேன், வாங்கிக்கோ. இப்படி நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும் போது உங்கள் சீனியர் உங்களை தேடி உங்கள் வீட்டுக்கே வராரு. அவரை நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. உங்கள் அப்பா தான் கூட்டிகிட்டு வராரு. தெரியல உங்களுக்கு ஏன் அவர் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதுனா அவர் ஸ்ட்ரீட்டாக வந்து உங்கள் 2 கையும் பிடிச்சிட்டு, வயன் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படி பேசுகிறாரு. உங்கள் அக்கா, சார், இதுக்கப்புறம் வாங்க வரமாட்டா. அது ஜியா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாதா? அவ எப்படி வந்தா உங்களுக்கு தெரியுமா? பாருங்க, அடிபட்டிருக்க. அப்படிலாம் அவ பேச வர. அதுக்குள்ள நீங்க ஒரு நிமிஷம் ஜியா, நான் போய் பேசிட்டு வரேன் என்னன்னு. வயன், நீ போகக்கூடாது, அவ்வளோதான். சரிடே, நான் பார்த்துக்கிறேன், வரேன்.
நீங்கள் அவர் கூட்டிகிட்டு வெளில போகிறீங்க. ஒன் ஐம் சாரி, நீ கால் பண்ணும்போது நான் பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லை, ஸ்டேஷனில் ரொம்ப ஒர்க் இருந்து தான். ஓகே 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 சார், எனக்கு புரியும். பொய் சொல்கிறான், பட் இருந்தாலும் நீங்கள் நம்புறீங்க. சரி ஓகே, நீ ஜேகேவோட குடனுக்கு போல. இல்லை சார், நான் போல. நீங்கள் அவரே பார்க்குறீங்க. அவரு இல்லை நீ அப்படி சொல்லக்கூடாது. எங்க பாரு பேச வராரு. நீங்கள் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது கூட இன்னும் அவன் கேட்கவே இல்லை. ஜேகேவை அரெஸ்ட் பண்ண என்ன ஸ்டெப் எடுத்தான் எதுவுமே சொல்லவே இல்லை. அகெயின் வந்து போகணும் சொல்கிறான். ஒரு மாதிரி நீங்கள் அவனே பார்த்துட்டு இருக்க. அவன் ரிப்பீட்டடா இங்க பாருவேன், அந்த அளவுக்கு அங்கிருந்து நீ வர முடியாதுல்ல. இங்க பாரு, அங்க போ, நான் சொல்றது கேளு. சார் ஒரு நிமிஷம், நான் ஒரு வீடியோ போட்டோ அனுப்புனேன்ல, அது ஒரு சாலிடான ப்ரூஃப். அதை வச்சு எப்படியாவது நீங்க அவரை அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இங்க பாரு ஜேகே, அவ்வளோ லேசால நம்ம கிட்ட மாட்ட மாட்டான். நானும் நினைச்சேன் இதை வச்சு ஏதாவது லேட் பண்ணி அவனை தூக்கலான்னு. அந்த இடத்துல வேற யாராவது இருந்தா கண்டிப்பா அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம். பட் அங்க இருக்கிறது ஜேகே, அவன் கிட்ட கூட நம்மளால போக முடியாதோ. அவனை கேர்லெஸ்ஸா நினைக்காதன்னு சொல்லிட்டு நானே அவனை ரொம்ப கேர்லெஸ்ஸா நினைச்சிருக்கேன். சார் புரியல. இங்க பாரு வயன், இங்க பாரு, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. இங்க பாரு, நீ அந்த இடத்துக்கு போய் தான் ஆகணும். சார் விளையாடுறீங்களா? எனக்கு என்ன ஆச்சுன்னு கூட எனக்கு கேட்கவே இல்லை. இங்க பாருங்க, உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புனேன். நெக்ஸ்ட் டேவே அவன் என்னை அடிச்சு அங்கிறது வெளியே அனுப்பிட்டான். அது மட்டும் இல்லை, எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்லை. ஆனாலுமே நான் தான் அதை பண்ணியிருப்பேன்னு கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கான். அதான் ஜேகே. அதனால தான் அவன் கிட்ட கூட நம்மளால நெருங்க முடியல. இங்க பாரு, என்ன பண்ணுவே எது பண்ணுவே தெரியாதோ. நீ அது உள்ள போகணும். உனக்கு ஒன்று தெரியுமா? எத்தனை பேர் இதெல்லாம் அஃபெக்ட் ஆகுறாங்க தெரியுமா? சார் ஒரு நிமிஷம், எனக்கு ஓகே, எனக்கு புரியுது சார். அது என்னன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு கை கால்லாம் நடுங்குதா. அவ அடிச்சிருப்பா இல்லையா, அதுதான் முன்னாடி வருது. நீங்க ஒரு சுட்டி பொண்ணு, உங்களுக்கு இது பிடிக்கும், பட் பயந்துட்டீங்க. அகெயின் அதுக்குள்ள போலாமா வேண்டாமா அப்படி தோணுது. அவன் உங்க கையை ஹோல்ட் பண்ணி, வயன் ப்ளீஸ், இதை நீ கேட்டே தான் ஆகணும். உன் சீனியரா இதை நான் உனக்கு ஆர்டர் கொடுக்கல, ஒரு அப்பாவா சொல்றேன். அவனே பார்க்க வயன், என் பொண்ணை காணும். நைட்ல இருந்து எனக்கு தெரிஞ்சு அவ செக்கி கிட்ட தான் இருப்பா. ப்ளீஸ், அவளுக்காக. ஷாக் ஆயிடுச்சு. என்னாச்சு சார், கம்ப்ளைண்ட் ஏதாவது பண்ணீங்களா? எனக்கு நல்லா தெரியும் வயன், அவ ஜேகே கிட்ட தான் இருக்கா. நானே ஒரு போலீஸ், நான் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்? இங்க பாரு, எங்கேயும் தேடி பார்த்துட்டா. நைட்டு ஃபுல்லா தேடனேன். ஒரு சின்ன க்ளூ, ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட இல்லை. அப்பவே தெரிய தேவையா அவ ஜேகே கிட்ட தான் இருக்கான்னு. உங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நீங்க அங்க இதுக்கப்புறம் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுல இருந்திருப்பீங்க. பிகாஸ் நல்லா பயந்துட்டீங்க. ஆனா இப்படி சொல்லிட்டு இருக்கான். சார் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எப்போதானே சொன்னேன், அவன் அங்கிருந்து என்ன அனுப்பி விட்டுட்டாங்க. அதுவும் இல்லாம ஏமல அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்படி சொல்லும் போதே யான் கிட்ட இருந்து உங்களுக்கு கால் வருது. நீங்க அந்த மொபைல் எடுத்து பாக்குறீங்க. யார் வேன்? இல்லை சார், அங்க ஒர்க் பண்ணல, யான் கூட ஒர்க் பண்றவங்க. ஓகே ஓகே ஓகே, அட்டன் பண்ணி பேச. சார் நான் நல்லா மாட்டிப்பேன். வயன் ப்ளீஸ், இங்கே பாரு, நீ மாட்டிக்க மாட்டேன், நான் இருக்கேன். அட்டன் பண்ணி பேச. நீங்களும் அட்டன் பண்ணி காதில் வைக்கிறீங்க. டே எங்கே இருக்க? யான், நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். ஓகே ஓகே, உனக்கு க்யூர் ஆகிடுச்சா? இப்போ பரவாயில்ல. நைட்டே உனக்கு கால் பண்ணணுன்னு நினச்சேன். தியாங் சார் தான் கேட்க சொன்னார். இப்போ ஓகே இல்லை? ஓகே அப்படின்னு சீனியரை பார்த்துட்டே அவன்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. சரி, தியாங் சார் உன்னை அகெயின் வர சொல்லியிருக்காரு. சைலண்ட் ஆயிட்டீங்க. என்னன்னு பார்க்குற? எதுக்கு இப்போ சைலண்டாக இருக்க? வரியா இல்லையா? இல்லை ஜேகே சார் பார்த்துக்கிறேன்னு சொன்னார். வா, இந்த மாதிரிலாம் எப்போவுமே யாருக்குமே நடக்காது. பட் உன்னை தியாங் சாருக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாடா சீக்கிரம். அவன் காலை கட் பண்ணிட்டான். நீங்கள் உங்கள் ஃபோன் எடுத்து
ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிட்டேன். சார் அகைன் ஒர்க் கூப்பிடுறாங்க. சூப்பர் சூப்பர் வயன் சூப்பர். நீ போ, அதான் கரெக்டாக இருக்கும். ஆனால் சார் போ வயன், இங்கே பாரு நான் இருக்கேன். அவன் மேலே உங்களுக்கு நம்பிக்கையே வரமாட்டேன்டா. பிகாஸ் அவ்வளோ பெரிய இதுவில் இருக்கும்போதே கால் பண்ணா இவனுக்கு எடுக்கவே இல்லை. தயங்கிட்டே நின்றுட்டுருக்கீங்க. வயன் ப்ளீஸ், இதை இப்போ நீ பண்ணி தான் ஆகணும். அப்படியே சொல்லும் போது நீங்கள் அவனே பார்த்துட்டு லைட்டாக உங்கள் ஹெட்டை ஷேக் பண்ணி ஓகே சார் நான் போகிறேன் அப்படிங்கிறத சொல்கிறீங்க. பிகாஸ் அந்த பொண்ணு இருப்பாள் இல்லையா, ஸோ அவளை தேடவாது போய் தான் ஆகணும், ஏதாவது க்ளூ கிடைக்கும் அப்படி நீங்கள் திங்க் பண்ணிட்டுருக்கீங்க. இங்கே குட்டோன்னு உள்ள ஜேகே ஆனை பார்த்துட்டு என்னையா அவன்கிட்ட பேசிட்டில்ல, அவன் வரானா? வரான் சார், நான் சொல்லிட்டேன். ஓகே வி, அவன் தான் கூப்பிட்டான்னு சொன்னல? ஆமாம் சார். இந்த மாதிரிலாம் நீங்கள் எப்போவுமே பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு யார் மேலே அது டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அவங்கள கொண்டுடுவீங்க. அதுவும் அவனை அடிச்சுட்டு விட்டுடுங்க. அதுவும் இல்லாமல் அவனை அகைன் கூப்பிடுறீங்க. ஒன்றும் இல்லை, அவன் சின்ன பையன் இல்லையா, ஸோ அவனை அடிச்சிட்டேன் ஒரு கில்ட்டி. ஸோ அதனால தான் நீ கிளம்பு. அவனுக்கே ஒரு மாதிரி இருக்கு, ஏன் இது ஜேகே சார் தானா அப்படிங்கிற மாதிரி அவன் திங்க் பண்ணிகிட்டே வெளியே போகிறான். பட் ஜேகே எங்கே சுற்றி பார்த்தாலும் எல்லா இடமுமே பிளாங்கோட்டாக இருக்க, எல்லா இடத்துலுமே நீ தாண்டா வந்து முன்னாடி நிற்கிற. யாருடா நீ? ஆன் அப்படிங்கிற ஒரு பேர், அவ்வளோதான். எப்படி நீ உள்ளே வந்தா சத்தியமாக யாருக்குமே தெரியல. எப்படி இந்த லிங்க்லாம் வெளியே போச்சா சத்தியமாக தெரியல. உன்னோட பேக்ரவுண்ட் என்ன யாருக்குமே தெரியல. எங்கடா இருக்க மவன? உனக்கு இருக்குடா, உனக்கு அவ்வளோ சீக்கிரம் நீ என்கிட்ட வந்து எஸ் ஆகிடுவியா? ஓகேன்னு உள்ள வர குத்தா உன்னை தூக்குறேன். இப்படி திங்க் பண்ணிட்டு இருக்க வி பூதிலே எழுந்து உட்காரான். யான் காஃபி வேணும் ஒரு ஷவுட் பண்ணுறான். அவனும் குடுக்குடுன்னு ஓடி வந்தோம். ஓகே சார், கொஞ்ச நேரத்தில் கொண்டு வரேன். அப்படி அவன் கிளம்புறான். ஜேகே ரோலிங் சேர்ல உட்காந்துருப்பான். டர்ன் பண்ணி வே உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இல்லடா ஃப்ரெஷ் ஆகிட்டு வரான். எழுந்துக்கும் போதும் உங்ககிட்ட பேசணும் சொன்னான். என்னடா உனக்கு பிரச்சனை? நைட்டே உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன், பட் போதையில் வர டீ இந்த மாதிரி ஆடிட்டு வர. இனிமே யாராவது பார்த்தா உன் நிலைமை என்னோட ஆகும். அதான் நீ இருக்கலடா மச்சான். சரி கொய்யடும். யார் அந்த பொண்ணு? எந்த பொண்ணு? நேற்று எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டு யான் என்ன சொன்னான்னு எனக்கு சத்தியமாக புரியல. யார் அந்த பொண்ணு? அதுவா ரசகுல்லா. பைத்தியம் மாதிரி வளராது வி, எங்கேயாவது போய் மாட்டி தொலைய போகிறான். இது என்னதுடா புதுசா? பாரு, ஏதாவது கேர்ள் வேணும்னா போயிட்டு வந்துருவல்ல. என்னடா ஒரே கேர்ள் கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 days அவன் பின்னாடி சுற்றுறான்னு நினைக்கிறான். பாரு, எவ்வளோ வேணுமோ செட்டில் பண்ணிட்டு அங்கிருந்து முதல்ல வெளியே வரப்பாரு. டீ பைத்தியம் மாதிரி பேசாதடா. அந்த மாதிரி பொண்ணுங்க கிடையாதோ? அந்த மாதிரி பொண்ணு கிடையாதா? டீ அப்புறம் இதுக்கிட்ட அவளை கூட்டிட்டு வெளியெல்லாம் சுத்துறேன்னு நினைக்கிறேன். இதுல வேற உனக்கு காட்ஸ் வேற. நேத்துக்கடா போன யாருன்னு சொல்லு. என்ன லவ் பண்ற அது இதுன்னு உங்ககிட்ட கொலையறாளா? போட்டு தள்ளிடு. உன்னால முடியலையோ இழவை என்கிட்ட காட்டி விட, நான் கொள்ளுறேன். பைத்தியம் மாதிரி ஏதாவது பண்ணி வைக்காத ஜேகே. பாரு, நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு அது கிடையாது. டே பொண்ணுங்க அவ்வளவுதான். வாயை மூட்டுறான். அவளை நான் அப்படி நினைக்கல. மற்றவங்க பொண்ணு மாதிரி அவளை நான் நினைக்கல. அது எப்படி சொல்றதா? அப்படி திங்க் பண்றான். இதுக்கே இப்படி கத்துறான். கல்யாணமே பண்ணிட்டோம், நான் கண்டிப்பா ஜியாவை போட்டு தள்ளிடுவான் அப்படிங்கிற ஒரு திங்கிங்கோட வி அவனை பார்த்தா. இங்க பாரு ஜேகே, மற்ற பொண்ணுங்க மாதிரி அவ கிடையாது. இன்க்ளூடிங் அவ என் பின்னாடி சுத்தல. நான் தாண்டா அவ வேணும்னு அவ பின்னாடியே சுத்துறேன். அப்படி பிளாங்கா பாக்குறான். என்னடா அப்படி பாக்குற? நீ சுத்துறியா? ஏண்டா அவ்வளோ அழகா இருப்பாளா? சரி, கூட்டிட்டு வந்து மேட்ரு பண்ணிட்டு அவளை அனுப்பிட்டு விட்டு வாயை முட்டு ஜேகே. மற்ற பொண்ணுங்க மாதிரி அவளை நான் நினைக்கல. ஓகே, அவ என்ன அவ்வளோ டேஸ்டா? ஜேகே பின்ன என்னடா? ஜேகே ஒரு நிமிஷம் இங்க பாரு, நீ சொல்ற மாதிரி
அந்த டேஷ் இவ இல்லை, ஈவன் இவளை நான் டச் கூட பண்ணது கிடையாது. இவளை எனக்கு பிடிச்சிருக்குடா, இவ கூட வாழணும்னு நினைக்கிறேன் லைஃப் லாங், புரியுதா? அப்படி சொல்லிட்டு அவன் எழுந்து போயிட்டான். ஜேகே சைலண்ட் ஆயிட்டான், ஃப்ரீஸ் ஆயிட்டான். பிகாஸ் இப்படி வி பேசுனது கிடையாது. எவகிட்டயே நல்லா மாட்டிருக்கான்னு நினைக்கிறான், மேனிகுலேட் பண்ணி வச்சிருக்கா. பிகாஸ் வி கொஞ்சம் கைண்டான பர்சன், வி சீக்கிரமா யாரா இருந்தாலும் ஏமாத்திடலாம் அவிய, அப்படிதான் ஜேகே திங்க் பண்ணிட்டு இருக்கான். ஸோ யாரோ ஏமாத்துறாங்களா அப்படிலாம் தோணுது. பிகாஸ் ஜேகே யாரையும் நம்ப மாட்டான் இல்லையா, லியாவையும் நம்பல. என்னன்னு பேசிட்டு போகிறான். இன்னும் ஒரு 1 வீக் பார்ப்போம், அவளை போட்டு தள்ளிட விடைத்தா, யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டா. அவன் ரூம்லேருந்து வெளில வந்தா, நீங்கள் உள்ளே வரீங்க அப்படி நின்றுட்டான். வி உங்களை பார்த்துட்ருக்கான். வீக்கு ஹாப்பி தான், பட் இங்கே எதுக்கு வந்தா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். வி சொல்லியிருக்க மாட்டான், ஓகே இங்கேருந்து போனால் ஓகே தான், பிகாஸ் ஜேகே கிட்ட அடி வாங்கி செத்துருவீங்க அப்படி ஒரு தாட்டோட. சரி ஓகே வெளியே போயிட்டான்ல, கண்டிப்பாக அவன் நல்லா தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி வி திங்க் பண்ணிட்டு இருந்திருப்பான். நீங்கள் உள்ளே வந்துட்டுருக்கீங்க. வி ஷாக்காக பார்த்துட்ருக்கான், இது எதுக்கு இங்கே வந்தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் உள்ளே வரும்போதே ஜேகே அடிச்ச அடி ஞாபகம் வருது. குபு குபு குபுன்னு வாந்தி எடுத்துருப்பீங்களா, அது ஞாபகம் வருது. பயத்தோட தான் கையில் ஷிவர் ஆகுது. உள்ளே நடந்து வர யான் தான் உங்ககிட்ட வந்தா, அண்ட் வந்துட்டியா ஸ்மூத்தாக உங்ககிட்ட பேசுகிறான். நீங்கள் எல்லாரையும் பார்க்குறத விட ஜேகே இந்த கூட்டத்தில் எங்கே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தேடினா ஜேகே உங்களை தான் பார்த்துட்ருக்கான். உள்ள வெறியில, ஐயோ இவன் எங்கே இருக்கானா, கண்டிப்பாக இந்த பொண்ணு தேடுறதுக்கு பதிலாக நம்மளே செத்துருவோம் போல. ஓகே ஓகே எப்படியாவது இவளை கண்டுபிடிக்கணும் போல அப்படி திங்க் பண்ணிட்டு நீங்கள் அது உள்ளே வரீங்க. ஜேகே அவன் பாக்கெட்டுலேருந்து கண் எடுக்கிறான். அதை பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டீங்க. எதுக்கு இப்போ அவன் கண் எடுக்கிறான், ஷூட் பண்ணி கொண்டுடுவானா அப்படி நீங்கள் திங்க் பண்ணிட்டுருக்க. வி உங்களை தானே பார்த்துட்ருக்கான், இவன் எங்கே பார்க்குறா அப்படின்னு திருப்பி பார்த்தா ஜேகே கண்ணை ட்ரிகர் பண்ணிட்டே முன்னாடி நடந்து வந்துட்டே இருக்கான். அள்ளு கிளம்புது உங்களுக்கு. வி பார்த்துட்டான் இல்லையா, கண்டிப்பாக ஷூட் பண்ணிடுவான் போல அப்படி சொல்லிட்டான். வி ஜேகே கையை வந்து பிடிச்சிட்டான். என்னடா பண்ணுற, அவன் இங்கே எப்படி? ஜேகே ஒரு நிமிஷம் இரு. வி ஒரு நிமிஷம் நான் எதுவும் பண்ண மாட்டேன், பேசிட்டு வந்துட்டேன். பேசுறதுக்கு எதுக்குடா கண்ணு கொடுத்துட்டு போ அப்படி சொல்லும் போதே வி கண்ணு பிடுங்க வரும்போது ஜேகே அந்த கண்ணை ஓப்பன் பண்ணி புல்லட் இல்லை, அவனை எதுவும் பண்ண மாட்டான், கையிடு. அப்போதான் வி விடுறான். ஜேகே போ அந்த கன் எடுத்துட்டு உங்ககிட்ட வரான், அதில் புல்லட் இல்லை, உங்களுக்கு தெரியும் இல்லையா, உங்களுக்கு தெரியாது இல்லையா, ஒரு பயத்தோட அவனை பார்த்துட்டு இருக்க, இவரு ஓடிடலாமா அப்படிங்கிற ஒரு தாட் கூட இருக்கு உங்களுக்கு. கையெல்லாம் நடுங்குது, காலெல்லாம் ஷேக் ஆகுது. வேணாம் என் பயத்தை வெளியே காட்டக்கூடாது, வேண்டாம் அப்படி நீங்கள் நின்றுட்டுருக்க. ஜேகே கண்ணை உங்கள் இடுக்கு நேராக பாயிண்ட் பண்ணி காரிடு. சார் ஒரு நிமிஷம். டேய் கார்கி தான், காரிடு. கார்கி எடுத்து உங்கள் மேலே போடுறான். நீங்கள் அந்த கீயை கேஷ் பண்ணிவிட்டு சார் நம்ம பேசலாம் சார் ஒரு நிமிஷம் சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி. ஹேய் இப்போ கார் எடுறா, அதில் புல்லட் இல்லை இல்லையா, ஸோ வீமே அமைதியாக தான் இருக்கான். வீமே சைலண்ட்டாக இருக்க. நீங்கள் அந்த கீயை வாங்கிட்டு மெதுவாக கார் டோர் ஓப்பன் பண்ணி காரில் ஏறி உட்காருங்க. ஜேகே கண்ணை எய்ம் பண்ண மாதிரி காரை ரோல் பண்ணி வந்து அவன் உங்களுக்கும் பக்கத்தில் இருக்க சீட்டில் ஏறி உட்காந்து உங்கள் ஹெட்டில் அவனுடைய கண்ணை வச்சுட்டு காரிடு. சார் உன்னை கார் எடுன்னு சொன்னான், அவ்வளோதான். உங்களுக்கு கண்டிப்பாக இவன் எல்லாரும் இருக்கும்போதே நம்மளை ஷூட் பண்ணான், தனியாக நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு எங்கேயோ போட்டு தள்ள போகிறான் அப்படி திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் கார் எடுக்கிறீங்க. அந்த காரை டர்ன் எடுத்தா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குடோன்னு விட்டும் வெளில போதா. வி பார்த்துட்டே இருக்கான். ஓகே அதில் புல்லட் இல்லை, வி திங்க் பண்ணுற மாதிரி ஜேகே எதுவும் பண்ண மாட்டான் அப்படி அவன் திங்க் பண்ணிட்டு இருக்கான். நீங்கள்
அந்த காரை ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க. அவன் ரொம்ப கூலாக அந்த கன் எடுத்து ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு லெஃப்ட் எடு ரைட் எடு அப்படி அவன் சொல்லிகிட்டே இருக்க. அவன் சொல்கிற இடம்லாம் நீங்கள் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கீங்க. அவன் ஏன் அங்கிளுங்க சட்டனாக பிரேக் போட்டீங்க. பின்னாடியெல்லாம் கார் வந்து சடனாக அப்படியே பிரேக் போட்டு அப்படி நிற்கிது. பின்னாடி வந்து ஹார்ன் அடிச்சுட்டே இருக்காங்க. சிக்கி ரொம்ப கூலா ஏன் அங்கிள் எங்கன்னு கேட்டேன். அது 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 சார் கார் எடு ட்ரைவ் பண்ணிகிட்டே பேசலாம். கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு இன்னைக்கு நம்ம சாவ போகிறோம் அப்படின்னு.